ஹுமாயூன் பருவடையார் கோயிலுக்குல பக்கத்தில் என் பக்கத்தில் நின்றுட்டதில்ல சீமான் பாருங்க ஒரு இஸ்லாமியரை கூட்டிக்கிட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டாருன்ட்டு. இது சமத்துவம் இல்லை. ஆனால் இவர் இந்து நோம்பு கஞ்சி குடிக்கிற இப்தார் விருந்தில் தொப்பையை போட்டு குடிக்கும்போது அது மட்டும் சமத்துவம் ஆயிடுது. என்னது என்னது யோ நீ செய்கிறது சமத்துவம்னா மறுமலர்ச்சி சீர்திருத்தம்னா பிரபாகரன் மகன் சீமான் செய்கிறது சமத்துவம் சீர்திருத்தம் தான். அவரு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பெருவுடையார் கோயில் அந்த ஐயர் பயந்துட்டார். அந்த குரு சிமான் வேண்டாம், யாருமே தலைவாசல் வழியாக வரமாட்டாங்க, நீங்கள் வளர வேண்டிய ஆள் இப்படி வரலாமா அப்படின்னா போங்க குரு போங்க போட்டு மந்திரத்தை சொல்லி கொடுங்க, பயப்படாதீங்க, யாருமே வரமாட்டாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன். அவன் இல்லை நீங்கள் எந்த அரசியல் தலைவர் வர மாட்டாங்க, நீங்கள் நல்லா வர வேண்டிய ஆள் இப்படி வரலாம், அதனால தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, அவனுக்கு அவன் பேரனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வச்சு வழி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணனை பார்த்ததில் மகிழ்ச்சி. அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தூரத்து பார்வை தெரியாது. என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா, அவர் அன்னைக்கு அப்படி பேசுவாருப்பா, இன்னைக்கு இப்படி பேசுவார், மாற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கும் ஒரு விடை கொடுங்க. அடுத்து இன்னொரு கேள்வி இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்து 16 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கண்ணுக்கு தெரியல, என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்க. டேய் உனக்கு மட்டும்தான் தூர பார்வை தெரியலன்னு தெரியாது நினைக்காத, அவனுக்கு சுத்தமாகவே தெரியல. நான் அண்ணன் உனக்கு சொல்ல கேளு, நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்லை, நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான் நமக்கான ஆள். பழனி பாபா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். அவங்க பயப்படுவாங்க, எங்கள் அண்ணனுக்கு தெரியும். இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பற்றி பேச தயங்குவாங்க. ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்றுட்டார். மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். அதனால அவங்களோட திமுகவோட கூட்டணிக்கு போக விரும்புகிற கட்சிகள் பழனி பாபாவை பற்றி பேசாது. இப்போ அண்ணன் பேசுவேன், அண்ணன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போட இருக்கு. அதில் உங்களுக்கெல்லாம் அந்த யார் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு பேச போகிறேன். அதில் 1000 பெரியார்களை சொல்கிறேன். அதில் ஒருத்தர் பழனி பாபா. வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபா எங்கள் பெரியார். வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார். உனக்கு புரியுதுன்னு நமக்கு ஒரு காலம் வருது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவங்க அப்பா வேற நிறுவிட்டு வர்றாரு, நம்மகிட்ட அதிகாரம் தான், நம்ம அண்ணன் நம்ம அப்பா வேற நிறுவிட்டு போவோம், இவ்வளோ தானே, விடு, அதை பற்றி கவலைப்படாது.